ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், தாத்தா சொல்றாங்க காவேரி கிட்ட, இனிமேட்டு அவனுக்கு நீ வாழ்க்கையில மாத்திரம் பாதி கிடையாது, கம்பெனிலையும் எல்லாத்துலயும் நீ அவனோட பாதி தான் அப்படின்னு சொல்றாங்க. சித்தப்பா சண்டைக்கு வர்றாரு. நானும் போக கூடாது, என்னோட மகனும் போக கூடாது ஆபீஸுக்கு, என்ன பித்தலாட்டமா இருக்கு அப்படின்னு தாத்தா கிட்ட கேக்குறாங்க. தாத்தா சொல்றாங்க விஜய் ஆபீஸுக்கு விஜயோட ஒய்ஃப் தான் போகணும். விஜய் தாத்தா கிட்ட சொல்றாரு, இதை என்கிட்ட கேட்டிருக்கலாம்ல, காவேரிக்கு என்ன வேலை என் ஆபீஸ்ல? கல்யாணி பாட்டி சொல்றாங்க ஆபீஸ் விஷயத்துல இவ எதுக்கு முடிவு எடுக்கணும்? காவேரி சொல்றாங்க அவங்க எல்லாம் சொல்றது கரெக்ட் தானே, எனக்கு ஆபீஸ பத்தி எதுவுமே தெரியாது. தாத்தா சொல்றாங்க நீ யார் தெரியுமா? விஜய் கன்ஸ்ட்ரக்ஷனோட எம்டி ஒய்ஃப். நீ எம்டியோட ஒய்ஃப் எல்லாம் என்ன பண்றாங்கன்னு நினைச்சுக்கிட்டு இருக்க? அவங்க சொல்ற இடத்துல கையெழுத்து போடணும், அவ்வளவுதான். பண்ண மாட்டியா காவேரி? சரி நீ விஜய் கூட இருந்து கத்துக்க இதெல்லாம். விஜய் சொல்றாரு இதெல்லாம் ஒத்துக்க முடியாது அப்படின்னு சொல்றாரு. தாத்தா சொல்றாங்க என்ன ஒத்துக்க முடியாது? அவன் பொண்டாட்டி தான்டா. தாத்தா யார் இல்லன்னு சொன்னா? பிசினஸ்ல நான் வேண்டான்னு சொல்றேன். அது ஏன்டா வேண்டான்னு சொல்ற? பிசினஸோட பேப்பர்லாம் நான் கையெழுத்து போட்டேன், இனிமேட்டு விஜயும் காவேரியும் தான் கையெழுத்து போடணும். தாத்தா சொல்றாரு இனிமேட்டு இத பத்தி யாரும் பேச வேணாம், காவேரி கூட ஒரு கப்பு காப்பி கொண்டுட்டு வாமா. குமார் சொல்றாரு கங்கா. நவீன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஏன்னு இந்த ஃபேஷன் ஷோ நடத்துறாங்கல்ல, அது கேட்டான். நான் முடியாதுன்னு சொல்லிட்டேன், அதனாலதான் அவன் கோச்சுக்கிட்டு போயிட்டான். ஏன் முடியாதுன்னு சொல்றீங்க அப்படின்னு கங்கா கேக்குறாங்க. இந்த ஃபேஷன் ஷோவுக்கு போய் பாப்போங்க, இங்கேயும் பெருசா வேலை எதுவும் வரல, போய் பாப்போமே. இன்னைக்கே இந்த ஃபேஷன் ஷோவுக்கு போவாங்க. அட்ரஸ் நவீன் உனக்கு அனுப்பி விட்டுருக்கானா, பாத்துக்கோ. காவேரி காப்பி ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு தாத்தா சொல்றாரு. காவேரி சொல்றாங்க எனக்கு இந்த ஆபீஸ் வேலையெல்லாம் ஒரு நிமிஷமா, இப்ப வீட்டுல எடுத்த முடிவை பத்தி நீ என்கிட்ட பேச போறியா? தவிர வேற எதை வேணாலும் என்கிட்ட பேசுமா, தவிர எனக்கு ஒன்னும் பேச வேண்டாம், எனக்கு இது வேண்டாமே. தாத்தா சொல்றாரு நீ தானே ஆசைப்பட்ட வேலைக்கு போகணும்னு, நம்ம கம்பெனிலே நீ வேலை பார்க்கலாமே. ஓகே தாத்தா, இந்த கம்பெனில வேண்டாமே. தாத்தா சொல்றாரு நான் நல்லா யோசிச்சுதாமா இந்த முடிவு எடுத்தேன். நீ வேலையை பாரு, அதுக்கேத்த சம்பளத்தை எடுத்துக்கோ, உன் வீட்டுக்கு கொடு, உன் வீட்டுல எல்லாருக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்லமா. உன்னோட ஹஸ்பண்ட் பெரிய பிசினஸ் மேன்மா, நீ யாருக்கிட்டையாவது வேலை பார்த்தேன்னா அவனுக்கு அசிங்கமா இருக்கும், அதனாலதான் நான் இங்க உன்னை வேலை பார்க்க சொல்றேன். வீட்டுல என்னை எல்லாரும் தப்பா நினைப்பாங்க தாத்தா, நான் பாத்துக்கிறேன்மா, உன்னோட முடிவு ரொம்ப சரின்னு கொஞ்ச நாள்ல நீயும் நினைப்ப, விஜயும் நினைப்பான், எல்லாரும் நினைப்பாங்க. தாத்தா கொஞ்சம் யோசிக்கலாமே, இனிமேட்டு இத பத்தி பேச வேணாமா காவேரி? தாத்தா நான் ஆபீஸ் கிளம்புறேன். விஜய் தனியா அது கிளம்புற, காவேரியை கூட்டிட்டு போ, நான் அப்புறம் கூட போய்க்கிறேன்னு. அம்மா நான் தெரியாம தான் கேக்குறேன், ரெண்டு பேரும் நான் எதை சொன்னாலும் ஒத்துக்க மாட்டேறீங்களே. விஜய் காவேரியை கூட்டிட்டு போடா. குமார் கிட்ட கங்கா சொல்றாங்க ஃபேஷன் ஷோ நடத்துற இடம் இல்லங்க, இது ஷோல கலந்துக்கணும்னா இந்த இடத்துக்கு வர சொல்லிருக்காங்க. கங்கா கிட்ட ஷோ நடத்துறவங்க கேக்குறாங்க நீங்க மெம்பரா அப்படின்னு. மெம்பர் இல்லாட்டி இந்த போட்டியில கலந்துக்க முடியாதான்னு கங்கா கேக்குறாங்க. ஆமா மேடம்னு சொல்றாங்க. மேடம் நீங்க இப்ப கூட மெம்பர் ஆகலாம். அந்த போட்டி நடத்துறவங்க கேக்குறாங்க இதுல யாரு டிசைனர்னு கேக்குறாங்க. குமார் கங்கான்னு சொல்றாரு ஒரு 5000 ரூபாய் கட்டி மெம்பர் ஆயிரலாம் அப்படின்னு போட்டி நடத்துறவங்க சொல்றாங்க. இந்த ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுங்கன்னு கங்கா கிட்ட குடுக்கறாங்க. கங்கா ஃபார்மை ஃபில் பண்ணி கொடுத்துட்டு 5000 ரூபாய் டெபாசிட் கட்டிட்டாங்க. மேடம் டீட்டெயில்லாம் ஞாபகம் இருக்குல்ல? ஞாபகம் இருக்கு, ஷோல பாக்கலாம் மேடம். தேங்க்யூ. காவேரி கிட்ட விஜய் சொல்றாரு எப்பயும் பேசிக்கிட்டே வருவியே, இன்னைக்கு ஏன் பேசாம வர்ற? ஆபீஸ்ல என்ன தெரியும்னு என் கூட வந்துகிட்டு இருக்க, நாளைக்கு பாக்கலாம். இன்றைய பொது அறிவு. இந்தியாவில் முதல் விண்கலம் எது? பதில் ஆரியபட்டா, 1975.